வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மம்மே. ஒன் பீஸ்ல வந்து ஒரு 1000 கேரக்டர்ஸ்க்கு மேல வந்து இருப்பாங்க. ஓடா அதுல நிறைய பேருக்கு வந்து பேக் ஸ்டோரி ரைட் பண்ணியிருந்திருப்பாரு. அதுல ஒரு சில பேரோட பேக் ஸ்டோரி எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். நானும் ஒரு சில எபிசோட் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இதுக்கு மேல இந்த பெயினை நம்மளால தாங்க முடியாதான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த நாள்லாம் கண்டினியூ பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, ஓடா நம்மள கதற விட்ட தரமான 10 பேக் ஸ்டோரிஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. கோலாவுக்கு வந்து ஒரு 8 வயசா இருக்கப்போ அவள் வந்து அவங்க பேரண்ட்ஸ்டேருந்து எடுத்துட்டு போயிட்டு மேரி ஜோஸ்ல ஸ்லேவ் ஆக்கி இருந்திருப்பாங்க. அங்க அவ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நமக்கு தெரியாது. பிஸ்மன் டைகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அங்க நிறைய ஸ்லேவ் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பார்ல. ஸோ அப்போதைக்கு கோலாவை அவங்க பேரண்ட்ஸ்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. எப்பவுமே ஸ்மைல் ஃபேஸ்லயே இருப்பா. ஆக்சுவலா வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்கும், ரொம்ப ஃபேக்கா இருக்கும். ஒரு பெயினை உள்ள வச்சுட்டு வெளியில சிரிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எக்ஸாக்டா அவளை பாக்குறப்போ நமக்கு தெரியும். அவ வந்து நான் அழுக மாட்டேன், என்னை கில் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்லாங் இருக்கா இல்லையா, ஸோ இவளை அடிக்கிறப்ப பிளட் அப்படியே ஊற்றும். ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அந்த பிளட்டை தொடச்சிக்கிட்டே சொல்லுவா, நான் வந்து க்ளீன் பண்ணுவேன், நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், ஸோ என்னை கில் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பா. டைகர் மட்டும் சொல்லுவார், நீ அழுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா அந்த பெயின் அவளுக்குள்ளே இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து என்னால் முடியவே இல்லை. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த எபிசோட நான் அடுத்த நாள் தான் வந்து நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ கோலாவோட பேக் ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. இப்போதைக்கு அவள் ரெவல்யூஷனரி ஆர்மியில் டாப் கமாண்டராக இருந்துகிட்டு இருக்கா. 9th ட்ராஃபல்கர் டி வாட்டர்லா. ஸோ லாவோட பேக் ஸ்டோரிங்கிறது வந்து அவனோட ஃபேமிலி அவனோட கண்ணு முன்னாடியே டெத் ஆயிருப்பாங்க. அவனால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஃபெலவன்ஸ்ங்கிற ஒரு சிட்டியில தான் வந்து பிறக்கிறான். ஸோ அங்கே வந்து ரேரான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அதை வந்து செலஸ்டியல் டிராகன் வேல் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதனால ஒரு டிசீஸ் வந்து அங்கே பரவ ஆரம்பிக்குது. அதனால அந்த சிட்டியவே ஒயிட் சிட்டின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட உடம்புல அப்படியே ஒயிட்டா வர ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லா ஒயிட் ஆயிடுறாங்க, அப்படியே வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்கள காப்பாற்றவே முடியாது, அதுக்கு மெடிசனே கிடையாது. இதை வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து வெளில தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கவங்களும் வெளியில வர முடியாது. இதுல என்ன எழுதிருக்குன்னா, லாவோட அப்பா அம்மா அவங்க 2 பேரும் இறந்துருப்பாங்க. ஸோ அவனோட சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளும் இறந்துருப்பா. ஸோ இது வந்து லாவால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அவனுக்கு வந்து. ஸோ அதனாலதான் வந்து டாங்கியோட்டி டோஃப்ளோமிங்கோ பைரேட்ல வந்து சேர்ந்து இருந்திருப்பான். ஸோ சேர்ந்ததுக்கு அப்புறமா கோரசான் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கும் இவனுக்குங்கிறது சூப்பரான ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸ்டார்டிங்ல ஆயிருக்காது. ஸ்டார்டிங்ல வந்து லா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பான். பட் ஃபைனலாக அவனுக்கு வந்து தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணி இவரோட செம்ம சூப்பராக செட் ஆகிடுவான். லாவுக்குமே இந்த டிசீஸ் வந்து வந்துடும். இதை சரி பண்ணுறதுக்காக கோரசான் வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பார். ஸோ கோரசான் தான் இவனுக்கு வந்து ஓபி நோமி டெவில் ஃப்ரூட்டை வந்து கொடுத்தது. 8th ஃப்ராங்கி நம்ம பார்க்குறப்ப இப்போ ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ராங்கியோட பேக் ஸ்டோரி இருக்கு இல்லையா, உண்மையிலேயே அதுவும் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒன்று. இவன் ஒரு 10 வயசாக இருக்கப்பவே பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. டாம் இருக்கார்ல, அவர் தான் அவன் எடுத்து வளர்த்துருந்துருப்பாரு. டாம் வந்து செம்ம சூப்பரான ஒரு கேரக்டர். ஓரோ ஜாக்சனை பில்ட் பண்ணார் இல்லையா, ஸோ இதனால இவர் வந்து பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து வர்றாங்க. ஃப்ராங்கி அதுக்கப்புறமா ஐஸ்பர்க். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு கூட வந்து இருந்திருப்பாங்க. ஓரோ ஜாக்சனை பில்ட் பண்ணது இவர் தான் சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. பட் அதுக்காக காம்பன்சேட் பண்றதுக்கு வேற ஒன்றும் பண்றாருன்னு வச்சுக்கீங்களேன். ஆனா அது ஒரு செம்ம ட்விஸ்ட் ஒன்று பண்ணி விட்டு இருந்திருப்பானுங்க. CP5 இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க என்னன்னா, ஃப்ராங்கி இருக்கான்ல, ஃப்ராங்கி வந்து என்ன பண்ணுவானா, வார்ஷிப் வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிங் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அழிக்கணும், அதை வந்து நான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து வார்ஷிப் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிடுவானுங்கன்னா, அவனுங்களோட ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணிட்டு இதுக்கு காரணம் ஃப்ராங்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுருவானுங்க. ஸோ இதனால இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, டாம் இதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு மரண தண்டனையை கூட நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. அவரை வந்து என்னிஸ் லாபிக்கு கூட்டிட்டு போறப்போ அந்த ட்ரெயின் முன்னாடி ஃப்ராங்கி வந்து நிற்பான். அவர் எப்படியா நம்ம சேவ் பண்ணிடும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெயினில் அடிபட்டு தான் அவனுக்கு நிறைய வந்து டேமேஜ் ஆகிருக்கும். அதனால தான் வந்து சைபார்க்கும் ஆயிருந்திருப்பான். அந்த பெயின் வந்து அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறமா அவனோட ஐடென்டிட்டியை மாற்றி ஃப்ராங்கி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு வில்லனா காட்டிக்கிட்டு ஸோ அப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். 7th டோனி சாப்பர் வந்து ரெயின்டீர். பட் பிறக்கிறப்பே அதோட நோஸ் வந்து ப்ளூ கலராக இருந்தனால அதோட எண்ணத்துலேயே அதை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப தூரம் தள்ளி தான் வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். பட் ஒரு நாள் வந்து ஹிட்டோ நோமி டெவில் ஃப்ரூட் வந்து சாப்பிடுது. அது சாப்பிட்டனால என்ன ஆகுதுன்னா, ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்குது, நல்லா இன்டெலிஜென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா, ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்குது இல்லையா, இதனால ஹியூமனோட சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட ட்ரை பண்ணோம். பட் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அக்செப்ட்னு கூட சொல்ல முடியாது, இதை அடிச்சு ரொம்பவே கொடூரமாக வந்து டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பானுங்க. அப்போதான் ஒரு டாக்டர் வந்து வராரு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேக்கான டாக்டர் தான், கிரிலக். ஸோ இவர் வந்து சாப்பர் அக்செப்ட்
பண்ணிக்கிறாரு, அதுக்கு பேர் வைக்கிறாரு. பட் அவருக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்துருது. ஸோ அந்த டிசீஸ்ல இருந்து அவர் திரும்ப ரெக்கவர் ஆகி வரணுங்கிறதுக்கான மெடிசனே இல்ல. சாப்பருக்கு வந்து ஒண்ணு இருக்கும். என்னன்னா ஒரு காளான் ஒண்ணு இருக்கு. அந்த காளான சாப்பிட்டா எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரியாயிரும்னு சொல்லிட்டு ஒரு காளான்ங்கிறது வந்து எதுலயோ படிச்சிருந்திருக்கும். அதனால அத எடுத்துட்டு வர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கும். நெறைய சிச்சுவேஷன பேஸ் பண்ணி அத எடுத்துட்டு வந்து அவர்ட்ட குடுக்கும். ஸோ அவருக்கு வந்து அது தெரியும் குடுக்குறப்பவே, இது வந்து கியூர் பண்ணாது. அதோட அது பாய்சன் சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியும். இருந்தாலும் நம்ம பையன் நமக்காக இவ்வளவு பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு சாப்பர் கொண்டு வந்தனால அத வந்து சாப்பிட்டு இருந்திருப்பாரு. பின்னாடி குரேகா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இந்த உலகத்துல இருக்க எல்லா நோய்க்கும் மெடிசின ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல சாப்பர் இன்ன வரைக்கும் தீவிரமா இருந்துகிட்டு இருக்கு. 6th நாமி. நாமிய பெல்மேர்ங்கிறவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. நாமியோட சின்ன வயசு எய்மா இருந்தது என்னன்னா, வேர்ல்டு மேப்ப வரையணும். ஸோ அத கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, புக் வேணும். பட் புக் வாங்குறதுக்கு காசு இருக்காது. அதனால புக்க வந்து திருடிட்டு வந்துட்டு இருந்திருப்பா. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுல சும்மா பண்ணிட்டு இருந்திருப்பா. ஒரு பாயிண்ட்ல ஆர்லாங் பைரேட் வந்து உங்க வில்லேஜ வந்து டேக் பண்ணிருவானுங்க. டேக் பண்ணிட்டு ஒரு டிமாண்ட் ஒண்ணு வைப்பானுங்க. என்னன்னா, நாமி கிட்ட வந்து நீ வந்து 100 மில்லியன் பெர்ரி வந்து குடுத்துட்டேன்னா, நாங்க உங்க வில்லேஜ விட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பானுங்க. இந்த வில்லேஜ விட்டுருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பானுங்க. அதுக்காக அவங்களுக்காக நாமி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பா. ஸோ அதனால தான் நாமி ஸ்டார்ட்டிங்ல வந்து அவரோட ட்ரூ ஐடென்டிட்டி வந்து நமக்கு தெரியாது. அவளோட வில்லேஜுக்காக தான் அத வந்து அவ பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து அவளுக்கு தெரிய வந்துரும். 100 மில்லியன் பெர்ரி குடுத்தாலும் அவங்க வந்து போமாட்டாங்க. இவங்க வந்து நம்மள யூஸ் தான் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தெரிய வந்துரும். பட் நாமிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸோ என்ன பண்ணிருப்பான்னா, அவ கையில வந்து ஆர்லாங் பைரேட்டோட டாட்டூ போட்டிருந்தா இல்லையா? அப்படியே குத்தி கிழிச்சிருந்திருப்பா. லூஃபி கிட்ட அவ ஹெல்ப் கேட்பா இல்லையா? ஸோ அந்த சீனெல்லாம் செம்ம பீக்கு. அதுக்கப்புறம் தான் லூஃபி, ஜோரோ, சான்ஜி எல்லாம் சேர்ந்து பேட்டில் பண்ணி ஆர்லாங் பைரேட் வந்து முடிச்சு விட்டுருவாங்க. நாமிக்கு சின்ன வயசுல வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்திருப்பா. அதுலயும் அவளை எடுத்து வளர்த்த அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களும் வந்து இறந்துருவாங்க. 5th சாஞ்சி. சாஞ்சியோட பேக் ஸ்டோரிங்கிறது வந்து ஒரு 2 ஸ்டேஜா இருக்கும். 2 ஸ்டேஜுமே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். சாஞ்சி வந்து வின்ஸ்மோக் ஃபேமிலில வந்து பொறக்குறான். இது வந்து நார்த் ப்ளூல இருக்கு. ஜெர்மா 66 இருக்காங்க இல்லையா? அந்த டீம் தான். வின்ஸ்மோக் ஃபேமிலில என்ன பண்றாங்கன்னா, குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடியே ரொம்ப பவர்ஃபுல்லா பொறக்கணுங்கிறதுக்காக அத வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க பொறக்கிறப்பவே அவங்களுக்கு வந்து எமோஷன் இருக்காது, ஃபியர் இருக்காது. அவங்க வந்து இந்த பேட்டில்ல பயங்கரமா பண்ணணும். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி மாடிஃபை பண்ணி தான் பொறக்குறாங்களே. பட் சாஞ்சியோட அம்மா வந்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டனால சாஞ்சி வந்து ஹியூமனா பிறந்துடுறான். ஸோ அதனால அவனுக்கு வந்து ஹியூமன் எமோஷன்ங்கிறது வந்து இருக்கு. பட் அவனோட பிரதர்ஸ் அதுக்கப்புறமா சிஸ்டரை கம்பேர் பண்றப்போ இவன் வந்து வீக்கா இருக்கான். உங்க அப்பாவுக்கு வந்து சாஞ்சியை வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ எப்படி பாக்குறாருன்னா, இவன் வந்து வீக்கா இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃபெயிலியரா வந்து கன்சிடர் பண்றாங்க. So அதனால தூக்கி ஒரு ஜெயிலுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்திருப்பாரு. இவரோட சிஸ்டர் ரெஞ்சி இருக்கா இல்லையா? அவ வந்து சாஞ்சியை வந்து அதுல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டு ஒரு ஷிப்லயும் எஸ்கேப் ஆக வச்சிடறா. ரெட்லெக் சிஃப் இருக்காருல்ல, அவர் வந்து அட்டாக் பண்ண அங்க ஒரு பெரிய புயலே அடிக்குது. ஸோ அதுல சாஞ்சி வந்து திரும்ப கடலுக்குள்ளே போயிடுறான். இந்த ரெட்லெக் இருக்கார் இல்லையா? ஸோ அவருமே உள்ள வந்து கால் மாட்டிட்டு இருந்திருக்கும். அவரோட காலை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாஞ்சியை வந்து காப்பாத்தி இருந்திருப்பாரு. பட் காப்பாத்தினதுக்கு அப்புறமா எதுவுமே இருக்காது. ஒரு இடத்துல வந்து 2 பேரும் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்டுக்கு எதுவுமே இல்லை. ஒரு பெரிய மூட்டையில ஃபுட்டை கொடுத்து சாஞ்சி கிட்ட வந்து கொடுத்து, இது உனக்கு இது எனக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மூட்டையை ஒன்று வச்சிருந்திருப்பாரு. சாஞ்சியோட ஃபுட் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப போயிட்டு அவரோட ஃபுட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறப்பதான் தெரியும் அதுல வந்து ஃபுட் இருக்காது. அதுல ஃபுல்லாவே ட்ரெஷர் தான் இருக்கும். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரோட லெக்கை சாப்பிட்டே அவர் வந்து உயிரோட வந்திருப்பாரு. சாஞ்சிக்கு வந்து ஃபுட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டான் இல்லையா? இதனாலதான் சாஞ்சிக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்றதுங்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணிருப்பாங்க. 4th செனர் பிங்க். இவன் வந்து டாங்கியோட்டி ஃபேமிலியில் பைரேட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு நாள் ருசியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறான். அவளுக்கும் இவனுக்குமான காதல்ங்கிறது உருவாகுது. ஸோ அப்படி டெவலப் ஆகி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் ருசியா இருக்கா இல்லையா? அவளுக்கு வந்து பைரேட்னாலே சுத்தமாக பிடிக்காது. அதனால செனர் பிங் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு. இவங்க 2 பேருக்கும் குழந்தையும் பிறக்குது. ஸோ ஒரு நாள் வந்து இந்த ட்ரூத் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. நமக்கிட்ட வந்து செனர் பிங் வந்து போய் சொல்லியிருக்காங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. இதனால செம்ம அப்செட் ஆயிடுறாங்க. பட் அந்த டைம் அப்போ உங்களோட குழந்தையும் உடம்பு சரியில்லாமல் இருக்கு. ஸோ அவரோட குழந்தையும் இறந்துருது. திரும்ப வந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா இருக்கா இல்லையா? அவ செம்மையா கோவப்பட்டிருப்பா. ஸோ கோவப்பட்டு திட்டிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி ஓடி இருப்பா. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். நைட் டைம் வேற. அடுத்த நாள் செனர் பிங் அவளை ஃபைன் பண்றப்போ ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல வந்து இருப்பா. அவனோட குழந்தை இருந்தது இல்லையா? ஸோ அந்த குழந்தை மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு போவான். இவனை பார்த்து எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. அதை பத்தினா எந்த ஒரு கவலையுமே இல்லை. அவள்கிட்டேருந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் வரும். அன்னையிலிருந்து அவளுக்காக லாஸ்ட் வரைக்கும் அதே ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிட்டு இருந்திருப்பான். 3rd ப்ரூக் வந்து ஃபர்ஸ்ட் ரம்பர் பேரிட்ல வந்து இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ராகெட்ல ஜாயின் பண்ணியிருப்பாரு இல்லையா? ஸோ இந்த ரம்பர் பேரிட்ல இருந்த டைம் அப்போ மியூசிஷியன் வந்து அங்கே இருந்திருப்பாரு. அப்படி அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ லபூனோட இவங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் வந்து ஏற்படுது. அது வந்து ப்ரூக் போற மியூசிக்கை செம்மையா என்ஜாய் பண்ணி இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுது. அது ரொம்ப குட்டியா இருக்கும். டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கப்போ ரெட் லைன் இருக்குல்ல, இதை தாண்டி வந்தா டேஞ்சர்னு சொல்லிட்டு அதை இருக்க சொல்றாங்க. நாங்க வேர்ல்டு ஃபுல்லா ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப வந்து
உன்னை மீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸையும் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட ட்ராவல் அப்போ இன்னொரு பைரேட் வந்து ஒரு பாய்சன் யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்டாக்ல வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுறாங்க. எல்லாரும் டெத் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் அப்போ ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. அது வந்து டோன் டயலில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இது வந்து லபோனுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபைனலாக அதில் வந்து ப்ரூக் தான் வந்து டெத் ஆகுறாரு. பட் ப்ரூக்கோட டெவில் ஃப்ரூட் எபிலிட்டினால திரும்ப வந்து அவருக்கு வந்து உயிர் வருது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஸ்ட்ராகெட்டில் ஜாயின் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ என்னதான் ஜாயின் பண்ணியிருந்தாலும் லபோனை மீட் பண்ணணுங்கிறது வந்து அவருக்குள்ள இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. செகண்ட், ராபினை சின்ன வயசுலேயே டீமன் சைல்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அபியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ராபினோட பவுண்டிங்கிறது ரொம்ப கம்மியான ஏஜ்லேயே ஹையாக இருந்திருக்கும். 79 மில்லியன் பேரி வந்து செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் அவள்கிட்ட இருந்த பவர் கிடையாது, அவளோட நாலேஜ். அவள் வந்து ஒஹாரால பிறக்கிறா. அவங்க வந்து ஆர்கியாலஜிஸ்டாக இருக்காங்க. ஸோ இவளால் வந்து ஏசியன் லாங்குவேஜ் வந்து ரீட் பண்ண முடியும். ஒஹாராவை வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து அழிக்கிறாங்க இல்லையா? அங்கிருந்து எஸ்கேப் ஆன ஒரே ஒருத்தி வந்து ராபின் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறமா அவள் சர்வே ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா சர்வே ஆகிறதெல்லாம் ஈஸியாக ஒன்று கிடையாது இல்லையா? ஸோ அவங்களோட பேக் ஸ்டோரி வந்து பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட், கூமாவோட பேக் ஸ்டோரி எபிசோட்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதில்ல, இதை வந்து நான் ஒன்று கூட கண்டினியூவாக அப்படியே பார்த்ததே கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு கேப் விட்டு அப்படி தான் நான் பார்த்தேன். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா, அவன் வந்து அவங்க அப்பா வந்து நிக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கப்போ அவரோட கண்ணு முன்னாடியே சுடுவான் பார்த்தீங்களா? அந்த சீனெல்லாம் வந்து நல்லா கிராஸ் பண்ணி போகவே முடியல. கூமா சின்ன வயசுலேயே வந்து கதறி எதிர்ப்பான், என்னால் முடியல, அவ்வளோ பெயின் அவனுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ கூமாவோட பேக் ஸ்டோரியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு ஸ்டோரியை நான் சேர்க்கணும். பட் அது வந்து அனிமேட் பண்ணாதனால நான் சேர்க்கல. யாரோடதுன்னா நம்ம லோக்கியோடது. லோக்கியை பற்றி இனிமேல் நிறைய நம்ம வந்து பேசலாம். உங்களுக்கு ஒன் பீஸ் பேக் ஸ்டோரியிலேயே யாரோட பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.